இறை அடியோர்களுக்கு இறை அடியோனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை ஊருக்கு இது ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். பெரிய கோயில் லிங்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய கர்ஸ்தர்களாலும் பதிக்கப்பட்ட இடமும் இதுதான். கரூரார் சித்தர் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண லிங்கமாக இது பெயர் பெற்றிருக்குது. இது சோழர் காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்கிறாங்க. இந்த ஆலயத்துடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 10-20 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 படை வீரர்கள், மந்திரிகள், என்ன சபை கூடுற இடம் போல் அமைப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அண்ணாமலையாருடைய கோயில் கோபுரம், மூலஸ் கோபுரம். இதோடைய நிழல் கீழே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு கட்டடத்தோடைய அமைப்பு இருக்குது. எல்லா இடமும் அந்த காலத்தில் அந்த மன்னர்கள் பயன்படுத்தின பொருட்கள், இந்த ஆலய அமைப்புகள் செயல்படுத்திய சில தளவாட பொருட்கள்லாம் அங்கங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த கோயிலில் வராகி அம்மனுக்கும் ஒரு தனி ஆலயம் இருக்குது. இந்த வராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் சோழர் போருக்கு போவார் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மரபு. இது இல்லாமல் தாயார் சன்னதியும் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கல் தூண்களும் மிக பெருசாக இருக்குது. இதில் ஒவ்வொரு இடத்துல கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஓலைச்சுவடி படிக்கிறவங்க, கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த கோயில் மிகவும் சிறப்பான ஒரு இடமா அமையுது. அண்ணாமலையாரை தரிசனம் பார்க்கறதுக்கு உள்ளே போனோம். ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை. ஏதோ ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி, நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும், லிங்க தரிசனம் அருள் பெறட்டும்னு சொல்லிட்டு தெரியாமல் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பெரிய நந்தி. ஒவ்வொரு பிரதோஷமும் மிக பிரம்மாண்டமாக அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம், ஆராதனை நடக்கும். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த ஆலயத்துடைய சுற்றளவு மிக பெரியதாக இருக்கிறதுனால குடும்பத்தோடு வந்தோம்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு நல்லா கண்ணுக்கு இனிமையான காட்சிகள், இயற்கையான காட்சிகளை பார்த்துக்கிட்டு நம்மளே மெய்மறந்து இந்த ஆலயத்தில் ஐக்கியமாகிற லெவலுக்கு இதோடைய அமைப்புகள் இருக்குது. சுமை புல்வெளிகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், பறவைகள்லாம் எவ்வளோ பறக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 புறாக்களாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேல் கோபுரத்துலேருந்து சுற்றி வட்டம் அடிக்குது. அது எப்போயோ ஒரு வைப்பு வரும்போது அதிலேருந்து அப்படியே பிரகாசமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அது எத்தனை சித்தர்கள் இருக்காங்க, முக்கோடி தேவர்கள் இருப்பாங்க, ரிஷிகள் இருப்பாங்க, முனிவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் புறா வடிவத்தில் இந்த கோபுரத்தில் வாழ்கிறதா சிலர் சொல்கிறாங்க. இந்த படிக்கட்டுக்குள்ளே தான் தட்சிணாமூர்த்தி இருக்கார். பாருங்கள், எவ்வளோ அழகான இயற்கை அமைப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஆலயத்துக்கெலாம் போனால் ஒரு நாளை ஒதுக்கிட்டாலும் பத்தாது. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தாலும் பார்க்காத இடமும் நிறையா இருக்கும். எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் அந்த கட்டமைப்புகள் செஞ்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே பிரம்மாண்டமாக. மேலே இருக்கிற அந்த ஒரு மூலஸ்தலை வச்சுருக்கிறது மட்டும் ஒரு 8000 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பறவையோட அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு, ஆனந்தமாக பறக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் வேணும். நம்ம கண்கள் பல இயற்கைகளை பார்க்குறதும், இந்த மாண்டங்களை பார்க்குறதும், ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறதும், ஒரு ஆனந்தத்தை பார்க்குறதும் தான் நம்ம கண்ணுக்கு கொடுக்குற ஆயுள். நம்ம அதை கண்ணுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்ணுக்கு ஒரு விருந்தாக அமைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் நம்ம கண் பார்வைக்கு எந்த ஒரு குறைபாடும் வராது. அதே போல் தான் ஒவ்வொரு கட்டட அமைப்போடைய அழகும். எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க, எத்தனை வருடங்கள் ஆகிருக்கும். பாருங்கள், நம்மளுடைய பாரம்பரிய அழகுகளை பாருங்கள். இதெல்லாம் அந்த காலங்களில் நிறவுலன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க மாட்டோம். இது நம்ம நாட்டுடைய அடையாளமாக இருக்காது. இன்றைக்கி இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னா அந்த இந்துத்துவத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மகத்துவம் அவங்க செஞ்சு வச்சுட்டு போன விஷயத்தில் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒன்றும் புதுசாக செய்யலை. அவங்க அந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுருக்காங்க. எவ்வளோ கல்வெட்டுகள் இருக்குது பாருங்கள். என்னென்ன எழுத்துக்கள் என்னங்கிறது ரொம்ப அதுக்குள்ளே அபூர்வமாகவும் சில பிரமிப்பான ஒரு விஷயங்களும் அதிலெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்மளால் சரியாக படிக்க தெரியல. அதை படிக்கிறவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள், அவங்க இங்கே வந்து அமைதியாக இறை வழிபாட்டோட ஒரு இயற்கை சுவாசத்தை சுவாசிச்சுக்கிட்டு தன்னை மெய் மறந்துக்கிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் இங்கே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சுதந்திரமான காற்று, இயற்கையான காற்று. எவ்வளோ மக்கள் பாருங்கள், வந்த வண்ணமாக இருக்காங்க. இந்த அமைப்பும் இந்த கட்டடத்துடைய கலை அழகையும் பார்க்கறதுக்கே பல கண்கள் வேண்டும். சிவன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற மாதிரி சிவனுடைய அருள் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்மளால் போக முடியாது. சிவன் அருள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியுது. நான் பல தடவை வந்திருக்கேன், இருந்தாலும் ஒரு டைமும் வீடியோ எடுத்ததில்லை. இந்த டைம் வீடியோ எடுத்து சரி போடுவோம். இது தெரியாமலும் இருக்கவங்களும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் குடும்பத்தோடு போய் நம்மளுடைய பாரம்பரிய அழகிய வருங்காலத்தில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. பிற்காலங்களில் இதோடைய பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏதோ வாய்ப்பு இருக்கும் போது வந்து போனோம்னா இறையோடைய அந்த ஆசையில் இறை வைப்ரேஷன் நிறைந்த இந்த இடத்துல நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகரிச்சிச்சுன்னா இன்னும் நன்மைகளை செய்வோம், புண்ணியங்களை செய்வோம். மேலெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு கற்பனைக்கே